ஹாய்ப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பிளாக் எண்ணெய் தான் போட போகிறேன். எப்போ மாதிரி பிளாக் எண்ணெய் ஆயில் வச்சுட்டேன். இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பிளாக் எண்ணெய் போடணும், எனக்கு அவசரமாக போடணும், ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் கேட்குறீங்க பிளாக் எண்ணெய் நீங்கள் போடுற பேக்கெட்டை காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் போடுற பேக்கெட் இதுதான்ப்பா. இதில் நேம் எல்லாம் கிடையாது. நான் இப்படி தான் வாங்குவேன். பிளாக் எண்ணெய் இது சரியா? இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இது வந்து நாங்கள் வாங்குற இடத்துல இந்த மாதிரி தான் வரும். முன்னாடிலாம் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கும் பெரிய பேக்கெட்டில் வரும். இப்போ வந்து பரவாயில்ல, இந்த அளவு பேக்கெட்டில் வருது. நேம் கிடையாது. நாங்கள் பிளாக் எண்ணான்னு கேட்டு வாங்குவோம். காஸ்மெட்டிக் ஷாப்லலாம் கிடைக்கும். நீங்கள் வந்து பிராண்டடில் பிளாக் எண்ணா இந்த மாதிரி இருக்கோ, அந்த பிளாக் எண்ணாவோட கெமிக்கலை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரைஸ் வாட்ரு இந்த மாதிரி சில விஷயம்லாம் ஆயில் வச்சிடுறோம். ஆயில் வச்சுட்டா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கெமிக்கலோட இது வந்து ஒரு முக்கால்வாசி வந்து ஹெர்பல் தாங்க. அந்த காவாசி தான் கெமிக்கல் என்னமோ பிளாக் ஆக்குறதுக்காக சேர்க்குறாங்க. நேச்சுரல் ஹென்னானா நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இப்போ பேக்கெட் காட்டுங்கன்னு சொல்லிட்டேன். இதில் இருந்து தான் நான் எடுத்து போட்டு போடுறேன். சரி வாங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து டைம் இல்லைப்பா, ஃப்ரண்ட்டில் மட்டும் இந்த இடம் அதிகமாக இருக்குது, பின்னாடி எப்பயாவது ஒரு வாட்டி போடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எப்போ மாதிரி ஹேர் பேக்னா நான் நேர் ஊச்சி எடுத்து போடுவேன். இப்போ வந்து பிளாக் எண்ணானா நான் வந்து கோன் ஊச்சி எடுத்து போடுவேன். இருக்கா தெரியுதா ஒயிட் ஹேரு? இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சரி, எனக்குமே வந்து இப்போதைக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ண டைம் கிடையாது. நானுமே வந்து என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்டில் மட்டும் போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். சரி, அதை வந்து வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கோண ஊச்சி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இருந்து சீப்பு, என்ன சீப்பு இந்த மாதிரினாலும் இப்படினாலும் கொஞ்சமாக போதும் ப்ராடக்ட்டு. இப்படி எடுத்துக்குங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் அவசரமாக நீங்கள் போடணும் அப்படின்னா, ரொம்ப அடிக்கடி போட வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் டச்சப் மட்டும் அவ்வளோதான். பின்னாடி இந்த ஹேர் இருக்கு இல்லையா, இதை வந்து கொண்டை கட்டிக்கலாம். கொண்டை கட்டிட்டு இப்போ வந்து நம்ம எப்பவுமே ரெகுலராக போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஹென்னாவை வந்து இந்த ஹென்னாவை ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். அதாவது ரைஸ் வாட்டர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அரிசி நல்லா ஒரு வாட்டி அலசிட்டு 2வது தண்ணியிலேருந்து நல்லா நீங்கள் தண்ணியை வந்து எடுத்து 2 நாள் வெளியே வச்சு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி பாட்டில், கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் போடுறீங்க, ஹேர் பேக் போடுறீங்க, எது போடுறதுனாலும் இதை யூஸ் பண்ணலாம். டோனர் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதை தான் இந்த பிளாக் எண்ணெயோட நான் மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். வாங்க போட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் மட்டும் போடுற அளவுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கையில் க்ளவுஸ் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த வகுட்டில் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஓரம் எப்போ மாதிரியே தான், ஆனால் எடுக்கிறது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்குமே அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வாட்டி டீப்பாக போட்டோம்னா, ஒரு வாட்டி இப்படி வெளியே போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பக்கத்தில் காட்டன் வச்சுக்குங்க. அவ்வளோதான். பிரித்து நீ அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் போட்டுடலாம். இந்த இடத்துல தான் நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நல்லா டீப்பாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே ஃப்ரண்ட்டில் ஓரளவு நம்ம கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான்ப்பா, போட்டாச்சு. இங்கே ஒரு செட்டு போட்டிருக்கேன், இங்கே போடாத பக்கம் இந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா, பிளாக் ஹென்னா போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு நல்லா ஹேர் வாஷ், ஷாம்பு வாஷ் 2 டைம்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா ட்ரையும் ஆயிடுச்சு. சரி, ட்ரையர் ஆனதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் தான். பாருங்கள், நல்லாவே கவராக இருக்குது பாருங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து அவசரத்துக்கு இந்த மாதிரி பிளாக் ஹென்னாவை, ஆனால் என்ன அவசரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ளைன் ஹேரில் வந்து பிளாக் ஹென்னா அப்ளை பண்ணாதீங்க. மைல்டாக ஆயில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த வீடியோவில் போட்டபடி நீங்களும் ஒரு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.